வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிஷிப் 3.1ல சாப்டர் 15 தெர்மல் கட்டிங் ப்ராசஸ். ஸோ இத பத்தி தான் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த தெர்மல் கட்டிங் ப்ராசஸ் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட்ட கட் பண்றதா இருக்கட்டும், ஒரு பவுலிங் பண்றதா இருக்கட்டும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் பேக் வார்ஜிங். ஸோ இதுக்கெல்லாமே இந்த தெர்மல் கட்டிங் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அர்ஜென்ட் டிஃபெக்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கா இருக்கட்டும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு இந்த தெர்மல் கட்டிங் ப்ராசஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு நார்மலா பார்த்தீங்கன்னா, ஆக்சில் ஃபியூயல் கட்டிங் கட்டிங் ப்ராசஸ், அதுக்கப்புறம் பிளாஸ்மா ஆர்க் கட்டிங் ப்ராசஸ், அதுக்கப்புறம் ஏர் ஆர்க் கவுஜிங். சரிங்களா? அதுக்கப்புறம் எம்எம்ஏ கவுஜிங், மேனுவல் மெட்டல் ஆர்க் கவுஜிங். ஸோ இதுதான் 4 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஒரு மெட்டலை கட் பண்ணுறதுக்கு, பெவலிங் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆக்ஸி ஃபியூயல் கட்டிங் ப்ராசஸ். ஸோ இதிலயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்க நம்ம ஆக்ஸிஜனையும் ஃபியூவல் அசிட்டிலீன், ப்ரோப்பேன் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த கட்டிங் ப்ராசஸில் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இனிஷியலாக இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்துப்போம். சரிங்களா? ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு மெட்டலை கட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் இனிஷியலாக அந்த மெட்டலை ஹீட் பண்ணணும். ஸோ அதான் ஹீட்டிங் ஃப்ளேம் அப்படி சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த ஹீட்டிங் ஃப்ளேம் எப்படி உருவாக்குறோம் அப்படின்னா, ஃபியூயல் கேஸ் அண்ட் ஆக்சிஜன் அது மூலியமா தான் அந்த ஃப்ளேமை உருவாக்குறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஹீட் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம ப்ரீ ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை நம்ம ப்ரீ ஹீட் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த ஆக்சிஜன் ஃபியூயல் கட்டிங் ப்ராசஸில் 850 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம டெம்பரேச்சர் வரும் மேக்ஸிமம். ஸோ அதுதான் உங்களுக்கு பர்னிங் டெம்பரேச்சர். சரிங்களா? ஸோ பர்னிங் டெம்பரேச்சர் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆக்சிஜன் நம்ம பாஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அது பியூர் ஆக்சிஜன். இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் ஒரு ஆக்சிஜன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பியூர் ஆக்சிஜன் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ பாஸ் பண்ணும்போது ஆல்ரெடி உங்களுக்கு மெட்டல் ஹீட் ஆகிருக்கும். ஸோ அப்படி மெட்டல் ஹீட்டாக இருக்கும்போது ஆக்சிஜன் நம்ம பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆக்சிஜனோட அந்த மெட்டல் ரியாக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ரியாக்ட் ஆகிட்டு என்ன ஆகும், மெட்டல் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகும். ஸோ மெட்டல் ஆக்சைடாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, அது ஈஸியாக உங்களுக்கு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அது சாஃப்ட் ஆயிரும். ஸோ ரொம்ப ஹை ஜெட் ஆஃப் ஆக்சிஜனை நம்ம அனுப்பும்போது உங்களுக்கு அந்த மெட்டல் கட் ஆயிரும். ஸோ இப்படி தான் ஆக்சிஜன் ஃபியூயல் கட்டிங் ப்ராசஸ் ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஸோ டீட்டெயிலாக வரும்போது பார்ப்போம். எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேஸ் ஃப்ளேம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் ஃப்ளேம் மூலியமா தட் ப்ரீ ஹீட் ஃப்ளேம்னு சொல்லுவோம்ல. ஸோ அது மூலியமா நம்ம ஹீட் பண்ணுறோம். மெட்டலை ஹீட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதை பர்னிங் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஆக்சி ஃபியூயல் கட்டிங் ப்ராசஸில் 850 டிகிரி செல்சியஸ் மேக்ஸிமம் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ பர்னிங் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆக்சிஜன் ஜெட்டு உங்களுக்கு பாஸ் ஆகும். ஸோ மெட்டலோட ரியாக்ட் ஆகி ஆக்சிடைஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆக்சிஜன் உங்களுக்கு ஹை வெலாசிட்டியில் உங்களுக்கு பாஸ் ஆகும்போது உங்களுக்கு கட்டிங் நடக்குது. சரிங்களா? இந்த ஆக்ஸி ஃபியூயல் கட்டிங் ப்ராசஸ் மோஸ்ட்டாக எந்தெந்த மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, கார்பன் ஸ்டீலுக்கும் லோவர் ஸ்டீலுக்கு மட்டும்தான் இந்த ஆக்ஸி ஃபியூயல் கட்டிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் உங்களுக்கு அயன் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அது ஈஸியாக ரியாக்ட் ஆகும் ஆக்சிஜனோட. சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம ஆக்ஸி ஃபியூயல் கட்டிங் ப்ராசஸ் கார்பன் ஸ்டீல்லையும்
லோயலா ஸ்டீலில் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா வந்து அங்கே வந்து குரோமியம் ஆக்சைடு லேயர் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஆக்சிஜனை வந்து இது பண்ணும்போது அது வந்து திரும்ப ரியாக்ட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா திக் ஆக்சைடாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. சரிங்களா? அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மெத்தட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு சூட்டபுளாக இருக்காது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து அந்த மெட்டீரியலை வந்து நம்ம வந்து இந்த கட்டிங் ப்ராசஸ் மூலியமா கட் பண்ண முடியும். ஒண்ணு வந்து பர்னிங் டெம்பரேச்சர். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆ பேரல் மெட்டலோட மெல்டிங் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து உங்களுக்கு வந்து 600 இருக்குன்னு வச்சுக்கங்களேன். பர்னிங் டெம்பரேச்சர் இது வந்து 800 இருக்குன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து மெல்ட் ஆயிரும். ஸோ ப்ராப்பரா கட்டிங் வந்து ஆகாது. மெல்ட் ஆயிரும், உருகிரும்ல. ஸோ அதனால எப்பவுமே உங்களுக்கு வந்து பேரல் மெட்டலோட மெல்டிங் பாயிண்ட்ட விட சரிங்களா? பேரல் மெட்டலோட மெல்டிங் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அத விட பர்னிங் டெம்பரேச்சர் கம்மியா தான் இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஆக்சைடோட மெல்டிங் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் எப்பவுமே வந்து பேரல் மெட்டலோட மெல்டிங் பாயிண்ட்டோட கம்மியா தான் இருக்கணும். சரிங்களா? அப்பதான் வந்து ப்ராப்பரா கட் ஆகும். இல்லன்னா வந்து அதுவும் மெல்ட் ஆயிரும்ல. ஸோ அதனால எப்பவுமே வந்து இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை வந்து ஆகணும். சரிங்களா? ஆ இதோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்ப்போம். உங்களுக்கு வந்து மிஷினிங்கை விட இது ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எக்யூப்மெண்ட் காஸ்ட் ரொம்ப கம்மி. அதே மாதிரி ஆன்சைட் ஒர்க்கும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது வந்து போர்ட்டபிள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணாலும் குயிக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லார்ஜ் பிளேட்டை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த மெத்தட். அதுக்கப்புறம் இந்த எட்ஜ் ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ அதுக்கெலாம் வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஒரு ப்ராசஸ் தான் வந்து இந்த ஆக்ஸ் ஃபியூயல் கட்டிங் ப்ராசஸ். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா கார்பன் ஸ்டீல், லோயலா ஸ்டீல் தான் வந்து நம்ம வந்து இந்த கட்டிங் ப்ராசஸ் மூலியமாக கட் பண்ண முடியும். மிஷினிங்கை கம்பேர் பண்ணும்போது டாலரன்ஸ் வந்து கொஞ்சம் ஓவராக இருக்குது. சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளேம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்லாக் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து ஃபயர் அப்புறம் பேர்ன் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபியூம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அந்த ஃபியூம் கண்ட்ரோல், வென்டிலேஷன் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அந்த எட்ஜஸ் கிட்ட வந்து உங்களுக்கு வந்து ஹார்னஸ், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகிறதுனாலையும் ஸ்ட்ரிங்கேஜ்னாலையும் உங்களுக்கு டைமென்ஷனல் அக்யூரேசி வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆக்சியல் ஃபியூயல் கட்டிங் ப்ராசஸில். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஆக்சியல் ஃபியூயல் கட்டிங் ப்ராசஸில் நம்ம வந்து கேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், ஃபியூயல் கேஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது காமனாக நம்ம என்னென்ன ஃபியூயல் கேஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அசிட்டிலின் யூஸ் பண்ணுறோம், ப்ரொப்பேன் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? எம்இபிபி, ப்ரொப்பலின், மீத்தேன் இது எல்லாமே யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆக்சிஜன் சென்ட்ரல் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இந்த ஆக்சிஜன் பியூரிட்டி வந்து உங்களுக்கு வந்து 99.5% அதுக்கு ஈக்குவலாக இல்லை மேலே தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு கட்டிங் எஃபிஷியன்சி நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு பியூரிட்டி கம்மியாக கட்டிங் ஸ்பீடு அதே மாதிரி அந்த ஆக்சிஜனோட கன்சம்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஏன்னா ப்ராப்பராக ஆக்சிடைஸ் ஆகாதுல்ல. ஸோ அதுக்காக. ஓகேங்களா? இப்போ வந்து ஒவ்வொரு ஃபியூயல் கேஸுக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அசிட்டிலின் யூஸ் பண்ணுறோம். ஆக்சிஜனோட அசிட்டிலின் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃப்ளேம் டெம்பரேச்சர் ரொம்ப ஹையராக இருக்கும். ஃப்ளேமோட டெம்பரேச்சர் ஹையராக இருக்கும். உங்களுக்கு ப்ரீஹீட் அந்த ப்ரீஹீட் வந்து ரேப்பிடாக நடக்கும், ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ இது மோஸ்ட்டாக எந்த மாதிரி மெட்டீரியலுக்குலாம் யூஸ் ஆகும்னா தின் பிளேட்ஸ் இருக்குல்ல, அதுக்கப்புறம் பெவல் கட்டுக்கு யூஸ் ஆகுது. ப்ரொப்பேன் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் டெம்பரேச்சர் ரொம்ப லோவராக இருக்கும், திக்கர் செக்ஷனுக்கு யூஸ் ஆகுது 100 to 300 mm.
எம்ஏபிபி அண்ட் ப்ரொப்பலின் இது வந்து மீடியம் டெம்பரேச்சர். அந்த ஃப்ளேமோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப மீடியமாக இருக்கும். ஸோ இதுவும் குட் ஃபார் திக் பிளேட். அதே மாதிரி அண்டர் வாட்டர் கட்டிங்க்கும் யூஸ் ஆகுது. மீத்தேன் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் டெம்பரேச்சர் ரொம்ப லோவராக இருக்கும். இதுவும் வந்து திக்கர் செக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு கேஸுக்கும் உள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம ஆக்சிஜன் ஃபியூயல் கட்டிங் ப்ராசஸ் மூலயமா கட் பண்ணக்கூடிய அந்த பிளேட்டில் வந்து வரக்கூடிய குவாலிட்டிஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த கெர்ஃப் வித்துன்னு சொல்லுவோம். இந்த கெர்ஃப் வித்துனா என்ன அப்படின்னா, நம்ம வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்லாட் எடுப்போம் பார்த்தீங்களா, இப்போ கட் பண்ணும்போது இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து கெர்ஃப்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஹீட் பண்ணி உங்களுக்கு வந்து கட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ கட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு போர்ஷன் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ அதுதான் வந்து கர்வ் ஃபிட் அப்படி வந்து சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 எம்எம்க்கும் மேலே தான் வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம கட் பண்ணக்கூடிய அந்த சர்ஃபேஸ் அந்த ரஃப்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஸ் தேன் 50 மைக்ரான் தான் இருக்கும் சர்ஃபேஸ் ரஃப்னஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கொயர் நர்ஸ்ன்னு சொல்லுவோம். எப்படின்னா நம்ம கட் பண்ணும்போது டேப்பராக வந்து கட் ஆகுது. சரிங்களா? உங்களுக்கு வந்து 0.7 எம்எம்க்கு மேலே டேப்பராக வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து புவர் எட்ஜ் ஸ்கொயர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி ஹீட் அஃபெக்டட் ஜோன் உங்களுக்கு வந்து ஏன்னா இந்த ஹீட்னால ஒரு பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ 1 எம்எம்க்கு மேலே ஹீட் அஃபெக்டட் ஜோன் வந்து கொஞ்சம் ஒயர்டாக வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து அந்த டார்ச்சை வந்து ஸ்லோவாக மூவ் பண்ணுறதுனாலையும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுனாலையும் அதே மாதிரி இன்கரெக்ட் ப்ரீஹீட் அந்த ஃப்ளேம் யூஸ் பண்ணுறதுனாலையும் அதே மாதிரி டார்ச் ஹைட் நம்ம வந்து இன்கரெக்ட் டார்ச் ஹைட் யூஸ் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு வந்து சில டிஃபெக்ட்ஸ் உங்களுக்கு வந்து சரியாக வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும். டாப் எட்ஜ் வந்து மெல்ட் ஆகிருக்கும். கீழே ஒழுங்காக மெல்ட் ஆகிருக்காது. ரஃப்பாக இருக்கும். ஹெவி ஸ்லாக் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து பாட்டம் சர்ஃபேஸ் அன்ஈவனாக இருக்கும். ஸோ ஒன்றா நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து டூ ஸ்லோவாக நம்ம வந்து டார்ச்சை வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்னா டாப் எட்ஜ் வந்து ரொம்ப மெல்ட் ஆகிருக்கும். சரிங்களா? பாட்டமில் ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஹெவி ஸ்லாக் வந்து இருக்கும். இதுவே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது பண்ணுறோம் அப்படின்னா எட்ஜ் வந்து இர்ரெகுலராக இருக்கும். எட்ஜ் வந்து இர்ரெகுலராக வந்து இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். காட்டுறேன், ஃபோட்டோ காட்டுறேன். அதுக்கப்புறம் இன்கரெக்ட் ப்ரீ ஹீட் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டாப் எட்ஜ் வந்து மெல்ட் ஆகிருக்கும். இதுவே வந்து டார்ச் ஹைட் வந்து இன்கரெக்டாக யூஸ் பண்ணும்போது இர்ரெகுலர் லைன்ஸு அன்ஈவன் பாட்டம் சர்ஃபேஸ் பாட்டமில் வந்து அன்ஈவனாக இருக்கும் சர்ஃபேஸ். ஸோ இதுதான் வந்து கட்டிங் ஸ்பீட்னால உள்ள எஃபெக்ட்ஸ். சரிங்களா? அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஸ்பீட்னால எக்ஸசிவ் ட்ராவல் ஸ்பீட்னால இது வந்து அந்த ப்ரீஹீட் ஃப்ளேம்ஸ்னால இன்கரெக்ட் ப்ரீஹீட் ஃப்ளேம்னால உங்களுக்கு வந்து டாப் உள்ள பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து ஆக்சிஃபியூவல் கட்டிங் ப்ராசஸோட குவாலிட்டி. அப்புறம் என்னென்ன டிஃபெக்ட்லாம் இருக்குது, டிஃபெக்ட் வரும் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணும்போது அந்த டார்ச். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா ஆர்க் கட்டிங் ப்ராசஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆர்க் வந்து உள்ளே வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து எலக்ட்ரோடு ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நாசில். ஸோ இனிஷியலாக வந்து நாசிலுக்கும் எலக்ட்ரோடுக்கும் இன் பிட்வீன் வந்து ஆர்க் வந்து ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம வந்து கேஸ் வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ கேஸ் பாஸ் பண்ணும்போது கேஸ் வந்து ஹீட் ஆகும். ஸோ கேஸ் வந்து ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா பிளாஸ்மா கேஸாக வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாசில் இருக்குது பார்த்தீங்களா? நாசில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நேராவாக இருக்கும். ஸோ அது வழியாக உங்களுக்கு வந்து பிளாஸ்மா கேஸ் வந்து வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து ஹை வெலாசிட்டியில் வந்து வெளியே வரும். சரிங்களா? ஹை வெலாசிட்டியில் வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல் வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகும்போது ஹீட் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகி அந்த
ஹை ஹை வெலாசிட்டியில் உங்களுக்கு வந்து இந்த கேஸ் பாஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து கட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து இந்த பிளாஸ்மா ஆர்க் கட்டிங் ப்ராசஸ் வந்து நடக்குது. இதில் 2 இது இருக்குது. உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்டு ஆர்க்கு, நான் டிரான்ஸ்ஃபர்டு ஆர்க்குன்னு இருக்கு. டிரான்ஸ்ஃபர்டு ஆர்க் வந்து இந்த கண்டக்டிவ் மெட்டீரியலில் வந்து யூஸ் பண்ணுறோம். நான் டிரான்ஸ்ஃபர்டு ஆர்க் வந்து நான் கண்டக்டிவ் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இப்போ வந்து டிரான்ஸ்ஃபர்டு ஆர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எலக்ட்ரோட்லேருந்து நாசில் நாசில் இன் பிட்வீனில் வந்து ஆர்க் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்மா கேஸ் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கேஸ் வந்து வெளியில் வரும். ஸோ அது வந்து இப்போ வந்து கண்டக்டிவ் மெட்டீரியல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆர்க் வந்து உங்களுக்கு வந்து அந்த நாசில்லேருந்து ஒர்க் பீஸ்க்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்ல எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து ஹை ஹீட் எனர்ஜி வந்து மெட்டீரியலில் வந்து வரும். ஸோ அப்படி வரும்போது ஈஸியாக வந்து மெட்டீரியல் வந்து மெல்ட் ஆகும். அதே மாதிரி ஹை பிளாஸ்மா ஜெட் வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபர்ட் ஆர்க். நான் டிரான்ஸ்ஃபர்ட் ஆர்க் வந்து உங்களுக்கு வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்க் வந்து நாசிலுக்கும் அந்த எலக்ட்ரோடுக்கும் நடுவில் தான் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த ஹீட் இருக்குது பார்த்தீங்களா, ஹீட்டு வந்து அந்த கேஸை வந்து ஹீட் பண்ணி பிளாஸ்மா கேஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கேஸு தான் வந்து உங்களுக்கு வந்து இதில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும். மெட்டீரியலை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி மெட்டீரியலை கட் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு ப்ரெஷரைஸ்டு கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். ஸோ அப்படி தான் வந்து பிளாஸ்மா ஆர்க் கட்டிங் ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நான் ஃபெரஸ், நான் கண்டக்டர்ஸ் எல்லா மெட்டீரியலையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கட்டிங் ஸ்பீடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ப்ரீஹீட் இனிஷியலாக ப்ரீஹீட் தேவை கிடையாது. ஸோ இங்கே ஆக்சிஜன் ஃபியூவலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணுவோம். ஸோ இதில் அப்படி கிடையாது. இது வந்து ப்ரீஹீட் எதுவுமே தேவை கிடையாது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜ். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹையர் எலக்ட்ரிக்கல் பவர் வந்து இருக்குது. இதனால் நம்ம வந்து இதில் பவர் யூஸ் பண்ணுறதுனால ஷாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எலக்ட்ரிக்கல் ஷாக், அதுக்கப்புறம் ஃபியூம்ஸ் வரும். அதே மாதிரி சேஃப்டி ரிஸ்க் நிறையா இருக்குது. யூவி ரேடியேஷன்ஸ். சரிங்களா? அதே மாதிரி இந்த இதில் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எட்ஜ் வந்து டேப்பராக வந்து வரும். ஸ்லைட்டாக டேப்பராக வந்து வரும். அதே மாதிரி நம்ம ஹீட் இன்புட் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு டிஸ்டார்ஷன் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பிளாஸ்மா கட்டிங் ப்ராசஸில். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்க் ஏர் கார்ஜிங். ஸோ ஆர்க் ஏர் கார்ஜிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆர்க் வந்து ஜென்ரேட் ஆகுது. அதுக்கப்புறம் கம்ப்ரஸ்ட் ஏரை வந்து நம்ம வந்து ப்ளோன் பண்ணி கட் பண்ணுறோம். ஓகேங்களா? இனிஷியலாக அந்த மெட்டலை வந்து எலக்ட்ரிக் ஆர்க் மூலிமா மெல்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கம்ப்ரஸ்ட் ஏரை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணி கட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இதோட பிரின்சிபல். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோடுக்கு கீழே உங்களுக்கு வந்து இந்த கம்ப்ரஸ்ட் ஏர் வந்து பாஸ் ஆகும். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோடு பார்த்தீங்கன்னா கிராஃபைட்டு, காப்பர் கோட்டட். சரிங்களா? ஃபார் கண்டக்டிவிட்டி அண்ட் டியூரபிலிட்டி. இதுக்காக இந்த பர்பஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆர்க் ஏர் கார்ஜிங் இதனால் நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் இது யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பேக் கவுஜிங், பெவலிங், இப்போ ஏதாச்சும் ஒரு டிஃபெக்டை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இது ஃபெரஸ்லையும் யூஸ் பண்ணலாம், நான் ஃபெரஸ் மெட்டீரியல்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். சரிங்களா? டார்ச்சு, எலக்ட்ரோடு, ஸோ சைடில் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ரஸ்டு ஏர் வந்து உங்களுக்கு வந்து பாஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் ஃபாஸ்டர் தேன் சிப்பிங்கை விட ரொம்ப ஃபாஸ்டராக வந்து இருக்கும்.
அதே மாரி இதோட செட்டப் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்காது. ரொம்ப ப்ரிசைஸா இருக்கும். கண்ட்ரோலபுளா இருக்கும். அதே மாரி சின்ன கன்ஃபைன்ட் ஏரியாலயும் நம்ம வந்து இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இத வந்து ஆட்டோமேட்டட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, உங்களுக்கு வந்து நெறைய வால்யூம் ஆஃப் ஏர் வந்து தேவைப்படும். ஏன்னா கம்ப்ரஸ்டு ஏர் நம்ம யூஸ் பண்றோம்ல, நெறைய வால்யூம் ஆஃப் ஏர் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாரி ஹார்ட்னஸ் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? டியூ டூ கார்பன் பிக்கப். அதுக்கப்புறம் இதில வந்து உங்களுக்கு நாய்ஸ் அதிகமா வரும். நாய்ஸ் அதிகமா வரும். ஸ்பார்க், ஃபியூம்ஸ் இது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ சம்டைம் த சென்சிட்டிவ் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து எஸ்எஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் மெட்டீரியல். ஸோ நம்ம அத வந்து நம்ம வந்து அந்த சர்ஃபேஸ வந்து அந்த எட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆர்க் ஏர் கவுச்சிங். ஆர்க் ப்ளஸ் ஏர் யூஸ் பண்ணி நம்ம வந்து மெட்டீரியல் வந்து கட் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து ஆர்க் ஏர் கவுச்சிங். அடுத்து வந்து மேனுவல் மெட்டல் ஆர்க் கவுச்சிங். எம்எம்ஏ கவுச்சிங்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஒன்றும் இல்லை, நம்ம எம்எம்ஏ வெல்டிங் ப்ராசஸ் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் எலக்ட்ரோட் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ஃப்ளெக்ஸ் வந்து ரொம்ப திக்காக வந்து கோட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? இதில் வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த ஒயர் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ஸ்லைட்டாக தான் மெல்ட் ஆகும். அந்த அளவுக்கு மெல்ட் ஆகாது. ஸோ மெல்ட் ஆனாலும் டெபாசிட் ஆகாது. ஈஸியாக வந்து அது ப்ளோன் அவுட் பண்ணிடும். சரிங்களா? உங்களுக்கு வந்து எப்படின்னா, நம்ம வந்து ஆர்க் வந்து ஜென்ரேட் ஆகும். எலக்ட்ரோடுக்கும் ஒரு பீஸ்க்கும் நடுவில் வந்து ஜென்ரேட் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து திக் ஃப்ளெக்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும்போது, உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து ஆர்க் ஃபோர்ஸ் உங்களுக்கு வந்து எஜெக்ட் ஆகும். அதே மாதிரி லார்ஜ் கேஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்படி அதிகமாக கேஸ் வந்து ஜென்ரேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து மெட்டலை வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து ஆர்க்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கேஸும் அதிகமாக கேஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும்போது மெட்டலை வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பட்டு இதோட சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ரிமூவ் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ் வந்து ரஃப்பாக இருக்கும். ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இந்த ஆர்க் ஏர் காஜிங்கை விட இதில் வந்து உங்களுக்கு ரஃப்பாக வந்து இருக்கும். சரிங்களா? இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொலாரிட்டி பார்த்தீங்கன்னா, டிசி நெகட்டிவ் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சம்டைம் ஏசி வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த இந்த மெத்தட் வந்து மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் டிஃபெக்ட் ரிமூவலுக்கு சரிங்களா? அதுக்கு தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணக்கூடிய இப்போ நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான். அதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான மெட்டீரியல். அந்த சர்ஃபேஸில் வந்து உங்களுக்கு வந்து கா கார்பன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து கிரைண்டிங் மூலியமா ரிமூவ் பண்ணிக்கணும். வெல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? இதுதான் வந்து எம்எம்ஏ காஜிங் பார்த்தீங்களா? அதை பற்றி உள்ள உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye.